இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு இட்லி தான் பார்க்க போறோம். கிராமத்துலலாம் வெல்லம் ஊற்றி வந்து இட்லி சூப்பராக ஸ்வீட்டாக பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இட்லி மாவு இன்னைக்கு நான் அரைச்சேன். நல்லா வந்து இந்த இட்லி செய்ய போறீங்க அப்படின்னா மாவு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இட்லி நம்ம செய்யணும் அப்படின்னா மாவு இந்த அளவுக்கு நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 200 கிராம் வெல்லம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். பச்சை பருப்பு அதாவது பயத்தம்பருப்பு வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். வெல்லத்தில் இருக்கிற மண் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால கரைச்சிட்டு அது நம்ம இட்லி மாவில் சேர்க்க போகிறோம். இது நல்லா கரையிட்டோம். இப்போ நம்ம போட்ட வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுத்து. பாகெல்லாம் காய்ச்சக்கூடாது, கரைஞ்சா போதும். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ நம்ம இந்த மாவில் கலந்துடலாம். இப்போது அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இட்லி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த இட்லிக்கு மாவு கொஞ்சம் நம்ம எப்பவும் அரைக்கிற இட்லி மாவை கொஞ்சம் கட்டியாக அரைச்சா போதும், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ இந்த மாவில் நம்ம கரைச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துருங்க. மாவு கட்டியாக இருந்தால் தான் நம்ம ஊற்றுற வெல்லம் சேர்ந்து நம்ம இட்லி வாக்கும் போது அது கரெக்டாக வரும். இப்போ வந்து மாவு ரெடியாக எடுத்து நல்லா எல்லா வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்தாச்சு. இட்லி தட்டில் நான் வந்து இன்றைக்கி நெய் தடவி இருக்கேன். நீங்கள் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. அதில் மாவை நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லி நல்லா அழகாக ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே வறுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு இதில் நம்ம போட்டுக்கலாம். ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா நல்லா வேகாது. இதுக்கு மேலே தேங்காவையும் பருப்பையும் ஒன்றா கலந்து கூட நம்ம வைக்கலாம். இப்போ இட்லி தட்டில் அந்த மாவு வெல்லம் கலந்த மாவு ஊற்றிட்டோம். மேலே பச்சை பருப்பும் தேங்காவும் போட்டாச்சு. இப்போ இது இட்லி பானையில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்மளோட கருப்பு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆகிடுத்து. நம்ம இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்துடலாம். லைட்டாக கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு நீங்கள் இட்லி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இட்லியே எடுத்துடலாம். இப்போ இட்லி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் அழகாக ஸ்பூன் வச்சு எடுத்துட்டேன். நம்ம இட்லி எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட கருப்பு இட்லி ரெடி ஆகிடுது. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, இல்லை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு இட்லி மாவு இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்மளோட அம்மா சமையல் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.